வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு நாளைக்கு எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம நிஃப்டியை பற்றிலாம் சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு இந்த ஜோனில் இருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் நேற்று இருந்தது 19,910 இருந்தது. மார்க்கெட் வந்து 19,830 மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் தலைப்பை நம்ம போட்டிருந்தோம். பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன பிறகு நம்ம சொன்ன இந்த சேனல் கீழேயே அடுத்த 5 மினிட்ஸில் பிரேக் கொடுத்துருச்சு. அப்போயே மார்க்கெட் கீழே போகிறது முடிவு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருந்தோம், இதை பிரேக் பண்ணாலும் அடுத்து இந்த சேனலில் இந்த சப்போர்ட்டில் இருந்துச்சிடும். மார்க்கெட் வந்து 19,795 மார்க்கெட் திரும்பிடும் அந்தமாரி தான் நினச்சிருந்தோம். ஆனால் இதையும் அழகாக மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பெரிய ஃபால், அந்த காலையில் நடந்த ஃபால் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து பெரிய பிரீமியமும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, பிரீமியம் ரொம்ப குறைஞ்சிச்சு. அது காரணம் இந்தியா விக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்குது. இறங்குறப்ப எப்பவுமே வந்து இந்தியா விக்ஸ் வந்து +ல் இருக்கும். ஆனால் இன்னைய பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே இறங்குது, இந்தியா விக்ஸ் மைனஸில் இருந்தனால பிரீமியமே ரொம்ப இதாகிட்டு, பிரீமியமே ரொம்ப மெல்ட் ஆகி ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் பெரிய மூவ்மெண்ட்டே இல்லாமல் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நடந்த ட்ரேடில் மட்டும்தான் சம்பாதிக்க வாய்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. ஃபுல் சைடு வேஸாகவே இருந்துச்சு. சரி, நாளைக்கு இதுக்கு இடையில் வந்து நாங்கள் நம்மளோட டெலகிராமில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருந்தோம். அந்த அப்டேட் என்னென்னா இந்த தான் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு, இது நிஃப்டியோட சார்ட்டு, இது பேங்க் நிஃப்டியோட சார்ட். பேங்க் நிஃப்டி ஏறுறப்ப பேங்க் நிஃப்டி வந்து இந்த இது இறங்கிக்கிட்டு இருக்குது, பேங்க் நிஃப்டி ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அப்போயே நாங்கள் பேங்க் நிஃப்டிக்கு இந்த இடத்துல பிரேக் பண்ண கீழேன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு இந்த எல்லோ கலர் பார்டர் அதுக்கப்புறம் இது ரெகுலராக உள்ள வீடியோவில் நம்ம போட்ட வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா 45,000 விட்டு இறங்கினா கீழேன்னு சொல்லியிருந்தோம். அது அந்த பேங்க் நிஃப்டி வீடியோவில் சொல்கிறேன். இந்த இடத்த பிரேக் பண்ணால் டவுன் சொல்லிவிட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டே கேண்டில் ரிமூவ் ட்ராயிங், எல்லா ட்ராயிங் எடுத்தாச்சு. இது என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை பொறுத்த டவுன் சைடு தான் வாய்ப்பு அதிகம். அதில் எந்த இடத்துல டைரெக்ட் திரும்புறதுக்கு வாய்ப்புன்னு பார்ப்போம். இதுதான் வீக்லியில் வச்சுருக்கேன். இந்த கூட வீக்லியில் போட்டிருக்கேன். இப்போ 2 டேவாக மாற்றுறேன். டேக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது ஓவராலாக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்டை தொட்டுட்டால் எந்திரிக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் ரிவர்ஸ்லேருந்து இந்த இடம் தான். இப்போது ஒரு சேனல் வழக்கமாக போகிற நம்ம சேனல் ஒன்று, ஒருவேளை இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண இந்த சேனல்லேருந்து இதுலேருந்து ரிவர்ஸில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைய பொறுத்தளவுக்கு டே கேண்டிலோட ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 19,645, அதுக்கு அடுத்தது 19,580. இந்த 2 இடம் தான் ரொம்ப முக்கியமான டே கேண்டில் பொறுத்தளவுக்கு. நமக்கு இன்ட்ராடேவோட மூவ்மெண்ட்டுக்கு எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து ஓவரால் டேயில் வந்து எப்படி டே கேண்டில் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நமக்கு இன்ட்ராடேவோட நகர்வு அதோட மூவ்மெண்ட் எப்படின்னு பார்ப்போம். இது 5 மினிட்ஸாக மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஒரு சேனல் பேட்டர்னில் மூவ் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு. இந்த சேனலை பிரேக் பண்ணுன்னா டவுன், இந்த சேனலுக்கு மேலே இப்போ மார்க்கெட் அவங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த சேனலை விட்டு மார்க்கெட் நாளைக்கு வந்து இந்த சேனலை பிரேக் பண்ணாத வரைக்கும் திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கும். இந்த சேனலை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால், இந்த சேனலை கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்த முதல் சப்போர்ட் வந்து 19,645. அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 19,580. இந்த 2 இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த சேனலை பிரேக் பண்ணால். ஒருவேளை இந்த சேனலுக்கு மேலே ட்ரேட் ஆனிச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் 19,760 ஒரு லெவலாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 19,887. அதுக்கு அடுத்தது 19,826. மொத்தம் 3 லெவல். மேல் நோக்கி போனால் இந்த 2 லெவலுக்குள்ளே போகிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை டவுன் ஆனால் இந்த சேனலை விட்டு இறங்கினா மார்க்கெட் வந்து இந்த 2 லைன் கீழே போட்டிருக்கு, இந்த லைனுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகம்.
இதில் படமாக பறந்த ஒரே வேறு இப்படி தான் போட்டாகணும். பேங்க் நிஃப்டி எடுத்துட்டோம்னா பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ரோஸ் கலர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழ் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாலும் இந்த சப்போர்ட் 45,096 பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து பெருசாக ஃபாலோ ஆகிறது வாய்ப்புன்னு நேற்று தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆனால் நான் கூட எதிர்பார்க்கல இந்த இடத்துல பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால தான் மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம தலை போட்டிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த சேனலை பிரேக் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் அழகாக ஒரு ஹேமர் போட்டாங்க. ஆனால் அது மேலே அதுக்கு மேலே பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுக்க முடியல, மார்க்கெட் டவுன் ஆனிச்சு. அப்போ தான் நாங்கள் இந்த 5 மினிட்ஸில் வச்சு டெலகிராமில் நம்ம லிங்க் போடணும். இந்த ஸ்டில்லு தான் டெலகிராமில் இந்த ஃபோட்டோவில் வந்து தினவழி இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் பெரிய ஃபாலோ ஆகிறது வாய்ப்பு சொல்லிட்டு நம்ம டெலகிராமில் போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சேனல் கரெக்டாக இந்த எல்லோ பிரேக் பண்ணிச்சு ஒரு பெரிய ஃபால் ஆனிச்சு. இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 45,040 கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் தான் ஃபால் ஆனாங்க. 750 வரைக்கும் வந்துச்சு. 300 பாயிண்ட் சரசரன்னு 5 மினிட்ஸ் கண்டிலே வந்துடுச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம சொல்லியிருந்து அப்படி தெளிவாக கிளியராக நடந்துச்சு. பிரேக் பண்ண பெரிய ஃபால். இந்த ரெட் கலர் நம்ம நேற்றே போட்டிருந்தது அந்த அம்புக்குறி அழகாக அதே போல் மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் ஆனிச்சு. ஆனால் எவ்வளோ தூரம்னு நம்ம சொல்லலை. ஆனால் நம்ம எதிர்பார்க்கறதுனால கீழெல்லாம் நான் லைன் போடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டே கேண்டில் ரிமூவ் ரூல் ட்ராயிங். டே கேண்ட் ஓவரால் டே கேண்டில் பொறுத்தளவு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது ஒரு சேனல் நிஃப்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட நடக்குது. இந்த சேனலில் தொட்டால் மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 44,130 தான் டே கேண்டில் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக நாளைக்கு எவ்வளோ தூரம் வருமா அப்படின்னு சொல்லலை. டே கேண்டில் ஓவராலாக டே கேண்டில் டைரக்ட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இந்த இடம் 44,140. இதை பிரேக் பண்ண இந்த சேனலோட பாட்டம் 43,350 சரி 43,570 இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் மறுபடியும் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓவராலாக நாளைக்கு இன்ட்ராடேக்கு என்ன மாதிரி நகர்வுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல டே கேண்டில் ஓவரால் என்ன லெவல்ஸ் இருக்குன்னு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் நம்ம அப்புறமேலே 5 மினிட்ஸில் பார்ப்போம். இது ஒரு லெவல்ஸாக இருக்க வாய்ப்பு. எல்லாமே ஒவ்வொரு டே கேண்டில் ஒரு சிங்கிள் ஹையில் தான் நான் கோடு போட்டுருக்கேன். பெருசாக ஒன்றும் பண்ணல, சிம்பிளாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இது டே கேண்டில் செட்டப். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் பார்ப்போம். மினிட்ஸில் வைக்கிறது கிளியராக ஒன்றும் தெரில. 5 மினிட்ஸில் பார்ப்போம். ஃபைவ் மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த சேனலுக்கு மேலே 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து அப்சைடை பொறுத்தளவுக்கு இந்த இடம்லாம் சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்கும். 44,850 இது பிரேக் பண்ணால் அடுத்தது 44,950. ஒருவேளை கீழே டவுனில் ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் என்ன இருக்குன்னா 44,498 44,500 வச்சுக்கோம். இந்த இடத்துல மார்க்கெட் அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 44,150 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இதே 15 மினிட்ஸில் மேலே ஒரு ட்ரெண்டில் என்ன வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப லைனாக போட்டாலும் குழப்பமாக இருக்கும். இது வாய்ப்பு இருக்குது. நாளைய பொறுத்தளவுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. ஒருவேளை இந்த லைனை தொட்டால் மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த சேனலில் பிரேக் பண்ணால் அப்படி போயிட்டு திருப்பி
இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு திருப்பி கீழே விழுவறது தான் வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை அப்சைடு மார்க்கெட் மாறணும்னா அப்சைடு இந்த இடம், அதாவது 19,000 நிஃப்டி தான் 44,850, இதுக்கு மேலே மார்க்கெட் ஒரு வேளை கேப் அப்பில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த லைனை ரிட்ரேஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னா திருப்பி இங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்து இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 44,500 பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் திருப்பி ஒரு ஃபால் தான். திருப்பி 44,150 44,400 இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் பெரிய ஃபால்னு சொல்லலாம். அது வந்து நாளைக்கு இந்த அளவுக்கு வரதான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. வந்து பேங்க் நிஃப்டிலேயோ ஒரு என்ட்ரி எடுக்கிறோம்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எடுக்காதீங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 20 பாயிண்ட், நிஃப்டியில் 5 பாயிண்ட் டு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கிற மாதிரி என்ட்ரி இருந்தால் மட்டும் என்ட்ரி எடுங்க. டார்கெட்டுங்கிறது அப்புறம், நமக்கு மினிமம் ஸ்டாப் லாஸ் இருந்தால் மட்டும் ஃபஸ்ட்டு என்ட்ரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் டார்கெட்டுங்கிறது நம்ம ஒரு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிருக்கணும், நம்ம டார்கெட் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த டார்கெட் வந்துருச்சுன்னா இப்போ நம்ம நிஃப்டியில் எடுக்கிறோம் 50 ரூபாய்க்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, நம்மளோட டார்கெட் வந்து 10 பாயிண்ட் அப்படின்னா 60 ரூபா வந்தோன்னா நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துடணும். அதுக்கப்புறம் அது இன்னும் 100 ரூபா கூட போகலாம். நம்ம அதை பற்றி பார்க்கும்போது நமக்கு 10 ரூபா கிடச்சிது ஆதாயம் எடுத்துகிட்டு வரணும். 10 ரூபாங்கிறது 50 ரூபாய்க்கு 10 ரூபாங்கிறது ஒரு பெரிய ப்ராஃபிட் எந்த தொழிலுமே கிடைக்காது. அதனால் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. டார்கெட் இல்லாமல், முக்கியமாக ஆப்ஷன் பையரை பொறுத்தளவுக்கு டார்கெட் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு நாள் சின்னதாக ஒரு சின்ன ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு பூஸ்டாக அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குங்க, தப்பாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி, நான் தவறு பண்ணியிருந்தாலும் சரி, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை நாங்கள் திருத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை சந்திப்போம்.